ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2006 வெளிவந்திருந்த ஓவர் த எட்ஜ்னு ஒரு அருமையான ஃபேமிலி அட்வென்ச்சருக்கான ஒரு மூவியோட தாங்க வந்திருக்கிறேன். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ரக்கூனை காட்டுறாங்க. அது ஒரு திருட்டு ரக்கூன். எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் அதிகமா சாப்பாடு கிடைக்கும், அது எப்படியெல்லாம் திருடலான்னு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் ஒரு பெரிய கரடி கிட்ட அதிகப்படியான உணவு இருக்கிறது தெரிஞ்சுக்குது. ஸோ எந்த ஒரு பிளான் இல்லாம டைரக்டா அதை திருடுறதுக்காக களத்தில் இறங்குது. ஆக்சுவலாக அந்த கரடி ஒரு மலைக்கு மேலே கொகைக்குள்ள உணவெல்லாம் சேமிச்சு வச்சு நல்லா வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்படி அது சேமிச்சு வச்சிருந்த அந்த அளவில்லாத உணவை பார்த்ததும் தேவையானதை மட்டும் திருடி கொண்டு போகலான்னு பார்க்காம மொத்தத்தையும் சைஸாக நகர்த்தி கொண்டு போயிடலான்னு பார்த்துருச்சு. ஆனால் இப்படி பண்ணுறதுனால ஒவ்வொரு முறையும் அதை மாட்டிக்கொண்டு தெரிஞ்சுமே என்ன ஆகிடு போது பார்த்துக்கலான்னு மொத்தமாக சுருட்டணுமா கிளம்பணுமா இல்லாமல் கடைசியாக தூங்கிட்டு இருந்த அந்த கரடி கிட்ட ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்துருச்சு. அதுனா இதுக்கு உசுறு போல வேணான்னு வாய் சொன்னாலும் மனசு ஒத்துக்கல. இவ்வளோத்தையும் அசால்ட்டா எடுத்துட்டோம், அதையும் எடுத்துடலாமே. அது அசந்துட்டு இருந்த நேரமா பார்த்து அரை நொடி தான் அலேக்கா எடுத்துருச்சு. பட் பிரச்சனையே எங்கன்னா அதை எடுத்துட்டு கிளம்பும் போது தான் சும்மா இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணையில சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் என்ன, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. முழிச்சுக்கிட்ட கரடி, யாரா நீ ஏன் சாப்பாட்டி எடுத்துட்டு எங்கடா போறேன்னு கேட்டுட்டு இருந்த அதே நேரத்தில் கரெக்டாக கட்டி சுருட்டி வச்சிருந்த சாப்பாடெல்லாம் ஸ்லிப் ஆகி மாலையிலிருந்து உருண்டு விழுந்து அந்த நேரம் பார்த்து ஒரு லாரி இடையில புகுந்து இடிச்சிட்டு போனதுல மொத்த ஸ்நாக்ஸும் சர்வநாசம். அது வரைக்கும் சாதாரண கோபமா இருந்த அந்த கரடி சேமிச்சு வச்ச உணவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு என்னதும் அதுக்கு காரணமா இருந்த அந்த ரக்கூனை பிடிச்சி சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்புறம் முழுங்குறதுக்காக வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது தான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாத, நான் பண்ணதை மன்னிக்க முடியாத தப்பு தான் ஒத்துக்கிறேன், பட் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலாம்ல. சப்போஸ் என்ன கோவத்துல சாப்பிட்டுட்டுனா கூட ஒருவேளை பசி தான் அடங்கும், அதுவே எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, உனக்கு சேர வேண்டிய மொத்த உணவையும் மறுபடியும் ஒண்ணு விடாம கொண்டு வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிடறேன்னு. இதை கேட்டு பதிலுக்கு அந்த கரடியும், சரி இந்த ஒரு டீலும் பெட்டரா தான் இருக்குன்னு, எல்லாம் ஓகே தான், ஆனா டைமிங் மட்டும் நான் சொல்றது தான், வரப்போற ஃபுல் மூணுக்குள்ள மொத்த உணவையும் நீ கொண்டு வந்து கொடுக்கலன்னா உன்னை உணவா சாப்பிட்றத யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஹெவியா வார்னிங் கொடுத்து பயமுறுத்தி அனுப்பிச்சுட்டுருச்சு. இப்போதான் அந்த ரக்கூனுக்கு உயிரே வருது. ஸோ இப்படி பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில பிரச்சனையை தேடி போய் பிரச்சனை வாங்கிக்கிற இந்த ஒரு ரக்கூன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். தென் கட் பண்ணா கதை காட்சி மாதிரி ஒரு அனிமல் ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் உள்ளது எல்லாமே வெவ்வேறு வகையான விலங்குங்க. இதுங்க எல்லாமே நீண்ட குளிர்கால தூக்கத்துக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுனால தான் மறுபடியும் உணவு சேகரிக்கிறதுக்காக எழுந்துக்குச்சுங்க. பொதுவாக இந்த மாதிரி விலங்குகள்லாம் என்ன பண்ணும்னா கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் சீசன் முடியறதுக்குள்ள மொத்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை உணவையும் சேமிச்சு வச்சுக்கோங்க. இதுங்களை வழி நடத்துறதுக்கு அதுங்களோட கூட்டத்திலே ஒரு ஹெட் ஒன்று இருக்கு. அது வேர்னிட்னு ஒரு ஆமை. பார்க்க ரொம்ப சிம்பிளா வழிநடத்தக்கூடிய விவேகம் இருந்தாலும் வேகத்துக்கு உதாரணம்னா அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அணில் தான். முழிச்சதும் 3 கிலோமீட்டருக்கு என்னெல்லாம் மாறி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு வந்த அந்த அணில் எதையோ பார்த்து பயந்து போய் ஓடி வந்து அந்த ஆமை கிட்ட விஷயத்த சொல்லுது. இனிஷியல் அதை பெருசா கண்டுக்காத அந்த ஆமை எப்படி உணவு சேகரிக்கலான்றதை பத்தி அதோட கூட்டத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ கடைசி அந்த அணில் என்னதான் சொல்ல வருதுன்றதை கேட்டப்பதான் சம்திங் ஏதோ இங்க மாறி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி அது பார்த்தது என்னதான்றதை பார்க்க வராங்க. சொன்ன மாதிரியே ஒரு பெரிய நேச்சுரல் கிரீன் ஃபென்ஸ் ஒன்று அவங்க முன்னாடி இருக்கு. பொதுவாக மனுஷங்களுக்கு இது கார்டன், பட் அந்த விலங்குகள்லாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்ததுனால என்னவா இருக்குன்னு ரொம்ப பயத்தோடவே பார்த்துட்டு இருந்ததுங்க. அப்ப அந்த ஆமை சொல்லுது, யாரும் பதட்டப்படாதீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆக்சுவலா அது என்னன்றது நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த ஃபென்ஸ்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் போகுது. அது மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் இனிஷியலா அந்த ஆமைக்கு தெரியல. போற வழியில எல்லாம் வித்தியாசமா இருந்ததை பார்த்ததும் பயத்துல அப்ரோச் பண்ண தெரியல. தட்டு மாதிரி இடையில இடையூறுகளை சந்திச்சு எந்த அளவுக்கு அது வந்திருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தானதுன்றத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட கூட்டத்துக்கிட்டே வந்து சொல்லுது, அங்க எதுவுமே சரியில்லை, இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடமே டோட்டலா மாறி போயிடுச்சு, நம்ம உறக்க நிலையில இருந்தப்பதான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கூட்டத்துல யாரும் அந்த வேலையை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கை பண்ணுது. இதை கேட்டதோ மற்ற விலங்குகள் எல்லாம் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி இங்கே இருக்கிறது, இங்க என்ன உணவு இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டப்போ அதை கேட்டு அந்த ஆமைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த நேரத்துல தான் இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒதுக்குப்புறமா ஒரு மரத்தோட கலையில இருந்து நம்ம ஹீரோவான அந்த ரக்கூன் கவனமா பார்த்துட்டு இருந்திருக்கு. அவங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு இருக்கிற பிரச்சனை தான். 6 நாளைக்குள்ள அந்த கரடி கேட்ட உணவை கொண்டு போய் கொடுக்கலன்னா எப்படி இவன் உணவாயிடுவான் இல்லையா? அதனால தன்னந்தனியா யோசிச்சு அவ்வளவு உணவு சேகரிக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் வழியில இப்படி ஒரு விலங்குகள் கூட்ட கண்ணுக்கு தெரிஞ்சதும் அதுங்களும் உணவோட தேவைக்காக தான் தேடி அலையுதுங்கன்னு அதுங்களோட அத்தியாவசியமான தேவையை இவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறான். அதுக்காகவே நல்லா யோசிச்சு ஒரு பிளானோட அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி எதுவும் கேட்காதீங்க, சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை. பை தி வே நீங்க பேசுனது எல்லாத்தையும் ஓரமா இருந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு உணவு தான் பிரச்சனைனா அதை ரெடி பண்ணி கொடுக்க நான் தயார். பதிலுக்கு உங்ககிட்ட இருந்து ஒத்துழைப்பு மட்டும் எனக்கு போதும். என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றதெல்லாம் நம்பி எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆரம்பத்தில் அதுங்களாம் கொஞ்சம் தயங்கினாலும் ஒன்ஸ் ஹீரோ அதுங்களோட ஆசை தூண்டுற மாதிரி ஒரு ஸ்பைஸியான நல்ல டேஸ்ட்ல ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை பிரிச்சதும் அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அதுங்களை அப்படியே கவுத்துருச்சு. இருந்தும் எல்லா விலங்கும் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் தலைவனா செயல்படுற அந்த ஆமைக்கு மட்டும் ஹீரோ மேல ஒரு கண்ணு, யாருமே சம்பந்தமே இல்லாம நமக்கு எது உதவி பண்ண வந்திருக்கான்னு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஃபென்ஸுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களும் இல்ல,
நம்மளை போல விலங்குகள் மாதிரி அந்த பக்கம் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்களும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட இடத்துக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும். அதனால வாங்க போலான்னு ஃபர்ஸ்ட் மனுஷங்க வேஸ்டா குப்பை தொட்டியில போட்டிருக்கிற சாப்பாடை எப்படி சேஃபா கொண்டு போய் சேமிக்கிறன்றதை பத்தி சொல்லி கொடுக்குது. நம்ம கொண்டு வந்தது எல்லாமே அடுத்த நாளைக்கு போதுமான உணவா இல்லாதனால அந்த விலங்குகளுக்கெல்லாம் நாக்கில் டேஸ்ட் ஒட்டிட்டு அதுங்க எப்பயும் போல சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட விருப்பமே இல்லை. இப்பதான் ஹீரோவோட ட்ரிக்ஸ் அங்க ஒர்க் ஆகுது. நேத்தை மாதிரி திருடாம சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால திருடி சாப்பிட்டா எவ்வளவு கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கன்னு அடுத்து பிஸ்கட்டை பொரியா வச்சு அவங்க போட்டு வச்சிருக்கிற பிளானுக்கு ஆயத்தப்படுத்துறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னைக்கு 2 பொண்ணுங்க நிறைய ஸ்நாக்ஸோட நின்று இருந்ததை பார்த்ததும் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கலான்னு அணில அனுப்பி அந்த 2 பொண்ணுங்களையும் டைவர்ட் பண்ற கேப்ல மொத்த ஸ்நாக்ஸையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு சேஃபா அவங்களோட இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விலங்குகள் கூட்டம் எல்லாம் திருட்டு கூட்டமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பகல் நைட்டுன்னு இவங்க கூட்டத்துக்கு கணக்கே இல்லை. நாள் போக போக தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் தேவைக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம தேவையில்லாத பொம்மைங்க, கேமரா, போனுன்னு மனுஷங்கெல்லாம் திருடுற மாதிரி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி அந்த கரடிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உணவையும் சேமிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கெட் லிஸ்ட்ல ஒரு ப்ளூ பாக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். அதை எடுக்கிறதுக்காகவே ஹீரோ ஒரு பிளான் பண்றான். அந்த கூட்டத்தில் உள்ள நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வெள்ளை எல்லையை அமுச்சுட்டு அந்த பாக்ஸோட போயிட்டு இருந்த ஒரு காரை நிப்பாட்டி கவனத்தை திசை திருப்பின அந்த நேரத்துல மொத்தமா சேர்ந்து கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இவங்க அடிக்கடி திருடுற ஒரு வீட்டோட லேடி ஓனர் ஸ்ட்ரைட்டா விலங்குகளை பிடிச்சி கொள்ளக்கூடிய எக்ஸ்டர்மினேட்டர் டீமுக்கு கால் அடிச்சிடறாங்க. கரெக்டா இவங்க தப்பிச்சு போகவும் அடுத்த 5 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வந்த அந்த எக்ஸ்டர்மினேட்டர் எக்ஸ்பர்ட் இந்த விலங்குகளை பிடிச்சி கொல்ல பாக்குறான். மோஸ்ட்லி எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. கடைசியில தன்னோட கூட்டத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்த அந்த ஆமை தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போராடி சேஃபா வந்தது. இப்படிதான் அவங்களோட 2வது ஹைஸ்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. எல்லா விலங்கும் ரொம்ப ஹாப்பி. ஹீரோ நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. நீ மட்டும் எங்களோட லைஃப்ல வரலன்னா நாங்க உணவுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்திருப்போம். அண்ட் அந்த கூட்டத்து கூட ஹீரோவுமே அவனுக்கே தெரியாம நல்லா பழகிட்டான். இவன் நம்ம எந்த காரணத்துக்காக வந்திருக்கான்றதே அப்பப்போ மறந்துட்டான். அகைன் அண்ட் அகைன் அந்த கரடிக்கு அணுவில் வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அவனோட டாஸ்க் என்னன்றதை ரியலைஸ் பண்ணி இதுவரை திருடி வச்சிருக்கிற உணவெல்லாம் சேஃபா இருக்கான்னு வந்து பாக்குறான். அங்கதான் ஒரு ஷாக். அந்த ட்ரீ ட்ரங்க்குள்ள எதுவுமே இல்லை. எங்கடா போயிருக்குன்னு வாயில் அடிச்சுக்கிறது குறைய அங்கேயும் தேடி பார்க்கும்போது தான் நடக்கிறதெல்லாம் என்னமோ தப்பா போயிட்டு இருக்கேன்னு தோணிட்டு இருந்த அந்த ஆமை இந்த மனுஷங்களோட உணவு நமக்கு எதுக்கு, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்றதுனால தான் நம்மளை கொள்றதுக்கு மனுஷங்க ஆளுங்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதனால அவங்களோட பொருள் அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாம தான் கூட்டத்துக்கிட்டையும் சொல்லாம தன்னிச்சு அவனே கொண்டு போய் சேர்க்க போயிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வழியிலே பிடிச்சி உனக்கு என்ன மர கலந்துருச்சா, கஷ்டப்பட்டு சேமிச்ச உணவு இப்படி அசால்ட்டா திருப்பி கொடுக்க பாக்குறேன்னு ஒரு விவாதம். அண்ட் ஒரு சில நொடிகளில் பேச்சுவார்த்தை இருந்தது போராட்டமா வெடிக்க அந்த வீட்டோட பெட்டாக கட்டி வச்சிருந்த சங்கிலியை இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டதுல கட்டி வச்சிருந்த சங்கிலியை அவுத்துக்குச்சு. தென் ஒன் சத்தம் கேட்டு அந்த பெட்டாக இவங்களை அட்டாக் பண்ண வராது தெரிஞ்சதும் டக்குன்னு ஹீரோ மட்டும் எஸ்கேப் ஆக பார்த்துட்டான். இனிஷியலா ஆமா தான் அதுகிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை ஓட இருந்ததுனால ஒன்றும் ஆகல. அதை தொடர்ந்து ஹீரோ அதுகிட்ட மாட்டி படாத பாடு 2 பேரும். இப்படி அவங்க பண்ண அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த இடத்த சுத்தி ஒரு பெரிய கலவரமே உண்டாக்கி கடைசியா எந்த ஒரு லேடி எக்ஸ்டர்மினேட்டர் வர வச்சாலோ அதே லேடியோட ராலியோட சேர்த்து மொத்த ஸ்நாக்ஸும் அந்த கார் மேல விழுந்து டோட்டலா பிளாஸ்ட் ஆகி பஸ்மம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனுஷங்களால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அந்த ஆமை மேல கொலை காண்டு. சொல்ல போனா ஹீரோக்கு மட்டும் இல்ல அந்த கூட்டத்துக்குமே. ஏன்னா எல்லா உணவும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தானே சேமிச்சு வச்சது. நம்ம குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிற நீங்களே தப்பு பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க இருந்தோ வந்த ஒரு ரக்குன் நமக்கு நல்லது பண்ணது நினைச்சது. ஆனா நீங்க அதை இப்படி வீணடிப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பயங்கர மன வருத்தத்தோட கோச்சிட்டு ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு அந்த ஆமையை அங்கே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மேல அந்த ஆமைக்கு நம்பிக்கை வருது. ஆரம்பத்துல இருந்தே நான் தான் உன்னை தப்பு கணக்கு போட்டுட்டேன், என்னை விட என் கூட்டத்துக்கு உதவி பண்றதுக்கு நீ ஆர்வமா இருந்திருக்க, அதை புரிஞ்சுக்காம தான் நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கன்ட்டு ஹீரோ கிட்ட மட்டும் இல்லாம அவனோட கூட்டத்துக்கிட்டையும் சாரி கேட்டு வேஸ்டான பொருளை எல்லாம் மறுபடியும் கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக புதுசா ஒரு தெஃப்ட் பிளான் போடுறாங்க. அதுவும் யாரோட வீட்டுலனா இதுக்கு முன்னாடி இவங்க அளப்பறையை காட்டின அதே லேடியோட வீட்டுல. அந்த லேடியும் இதுங்களோட சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு எக்ஸ்டர்மினேட்டர் டீம் மூலமா ஒரு ஸ்பெஷல் டிவைஸை கொண்டு வந்து அவளோட வீட்டை சுத்தியும் கார்டன்லயும் செட்டப் பண்ணி வச்சுட்டா. அது ஒரு லேசர் டெக்னாலஜி. சிக்கன பஸ்மமாகி கூண்டோட கைலாசம். நல்ல வேலை ஹீரோக்கு இதை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைச்சு ஃபர்ஸ்ட் அந்த அணில அனுப்பி தான் சூதானமா அந்த டேஞ்சரஸான லேசர் செட்டப்பை ஆஃப் பண்றாங்க. அதை தொடர்ந்து இப்ப பாத்வே ஃப்ரீ ஆனதுனால அந்த வீட்டில் உள்ள இருக்கிற ஒரு பெரிய பூனையை மட்டும் சமாளிக்கிறதுக்காக ஒரு பென் ஸ்கங்க் அனுப்பி மேனேஜ் பண்ண சொல்லிட்டு மற்ற எல்லாரும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பெட்ரூம்ல அந்த லேடி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ். இவங்களும் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நியமிச்சுட்டு எல்லா பொருளையும் நல்லபடியா திருடி சுருட்டி எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல ஆரம்பத்துல எந்த ஒரு சிப்ஸுக்காக பிரச்சனை இல்லை மாட்டினானோ சேம் அதே போல இப்பவும் ஹீரோ அதே சிப்ஸ் ஒரு கபோர்ட்ல பாத்துட்டான். எதுக்கு வம்பு, இது தேவையே இல்லாதது, பிரச்சனைல போய் முடிஞ்சிடும்னு தெரிஞ்சும் கேப்பையும் போல வாய் அடக்குனாலும் மனசு கேட்கல. கபோர்ட்ல இருக்கிற சிப்ஸ் ஒரே உறுத்திட்டே இருக்கேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு இவன் சொன்னதை கேட்டு அவங்களும் பெருசா மறுக்கல. இருந்தாலும் சொன்னாங்க, நமக்கு தான் ஆல்ரெடி போதுமான அளவுக்கு எல்லா உணவும் எடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த ஒரு சிப்ஸ் மட்டும்.
அந்த லேடி வேற தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டா. எப்படினாலும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு அந்த ஆமையும் கூட இருக்கிற எல்லா விலங்கும் சொல்லியுமே ஹீரோ ஒரே பிடிவாதமா அதை எடுத்தே தீரணும்னு பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல ஆமை, இங்க பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி கொண்டு போய் யாருக்கு தான் கொடுக்க போற அப்படின்ட்டு இது சும்மா கேட்டதும் அது பேச்சுவார்த்தையில வாயில உளறி உண்மையை பூரா சொல்லிடுச்சு. ஏன்னா நீங்க ஓவரா கேள்வி கேட்கறீங்க. ஆமா, என்ன இதெல்லாம் உங்களுக்காக பண்றேன்னு நினைச்சீங்களா? இதை மட்டும் நான் டைமுக்குள்ள கொண்டு போகலாம், அங்க ஒரு கரடி என்ன காவு வாங்கிரும், அதை தெரியாம சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கோவத்துல பூரா உண்மையும் கொட்டி விட்டான் அத்தனை விலங்குகள் முன்னாடி. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த லேடி இவங்க எதிர்த்தாப்புல வந்து நிக்க, பதிலுக்கு அந்த விலங்குகளும் ஹீரோ பண்ண துரோகத்தை நினைச்சு உறைஞ்சு நிக்க, சரி எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம் வீட்டை விட்டு கரெக்டா வெளியே போற நேரத்துல மொத்த விலங்குகளும் கையும் காலும் வசமா மாட்டிக்கிச்சிங்க அந்த எக்ஸ்டர்மினேட்டர் கிட்ட. பட் இதுல ஹீரோ மட்டும் எப்படியோ இவங்க மாட்டின நேரத்துல பக்காவா திருடி பேக் பண்ணி வச்சிருந்த அத்தனை உணவையும் திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டு எடுத்துட்டு போயிட்டான். இதை பிடிபட்ட கூண்டுல இருந்து பார்த்த அத்தனை விலங்குகளும் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்க்கல. அப்பதான் அந்த ஆமா இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க. நீ சொன்னதெல்லாம் 100% உண்மைதான், அதால நம்ம இவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவுங்கன்னு கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி நம்மள வசமா ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டானேன்னு மொத்த விலங்குகளும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாயிருச்சுங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கு அந்த மொத்த உணவையும் அந்த கரடி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கடைசி நாளா இருந்தது அந்த நாள் தான். ஸோ அதுவே இவனை தேடி வந்து, பரவாயில்லையே என்னோட விட சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்ட, உனக்கு உயிர் மேல அவ்வளோ ஆசையா அப்படின்ட்டு, நீ எனக்கு பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஆனா உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே கூண்டோட கைலாசம் போக காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய முடிவை எடுக்கணும்னா கண்டிப்பா நம்பிக்கை துரோகம் பண்ணாதான் முடியும். அதை தான் நீ இன்னைக்கு பண்ணிருக்க போலன்னு அதோட தப்பை சுட்டி காட்டுற மாதிரி பழிச்சு பேச, டக்குன்னு ஒரு செகண்ட் ஹீரோவோட மனசுல ஏதோ ஒன்று தப்பா படுது. அவனுக்குள்ள எதையும் இழந்துட்டு வந்த மாதிரி. பிகாஸ் இவனுக்கு குடும்பம்ன்ற ஒன்னே கிடையாது. அப்படி இருக்கு அவனுக்கு புது சொந்தமா நெருங்கி பழகின ஒரு குடும்பம்னா அது இந்த ஆமையோட குடும்பம் தான். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு துரோகம் செஞ்சது தனக்கு தானே துரோகம் செஞ்சுக்கிட்ட மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சதுல ஃபைனலா நல்லாவே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஒரு நொடி பொழுது என்னோட தப்பை நான் திருத்திக்கலனா அது சாகர வரைக்கும் என் பின்னாடி துரத்திட்டு இருக்கும்னு அவங்களுக்கும் அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக உடனடியாக அவங்கள அந்த எக்ஸ்டர்மினேட்டர் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்றான். அதுக்காக கரெக்டா அந்த வழியில தான் அந்த எக்ஸ்டர்மினேட்டர் வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது, இந்த உணவுக்காக தான் என்ன அலைய வச்சு அதே உணவு வச்சு என்னோட நண்பர்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு இவன் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ட்ராலியோட சேர்த்து வண்டியை தள்ளி விடுறான். அது வேகமா சறுக்கிட்டு போய் நேரா வண்டியை இடிச்சு உள்ள இருந்த மனுஷன் கட்டுப்பாட்டு இழந்து ஒரேடியா மயங்கிட்டான். கரெக்டா அப்பதான் வண்டியில குதிச்ச ஹீரோ தன்னோட தப்பை உணர்ந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான்ற விஷயத்த தெரியப்படுத்த முயற்சி பண்றான். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பயம், எங்க இதுவும் அடுத்து நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கானோன்னு. கரெக்டா இதுக்கு நடுவில் அந்த கரடியும் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்க, அந்த போராட்டத்துல தான் இவங்கெல்லாம் ஹீரோக்கு எவ்வளவு முக்கியமானவங்கன்னு தெரியப்படுத்துறது விதமா அந்த கரடி கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றான் ஹீரோ. அதுவும் வண்டி மேல ஏறி கண்டமாக்கி நொறுக்கு பாக்குது. அதிர்ஷ்டவசமா அந்த கூட்டத்தில் உள்ள குட்டி எலிகளுக்கு கார் ஓட்ட நல்லா வருது. அதனால அந்த பெரிய கரடியை வெளியே தள்ளுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வளைச்சு ஓட்டுதுங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல வேகமா போய் மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு ரிட்டன் நேரா வந்ததுல கண்ட்ரோலை இழந்து அகைன் எந்த ஒரு லேடியோட வீட்டுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதே லேடியோட வீட்டுல ஏர்ல பறந்து வந்து விழுந்து கடைசியில் அந்த அம்மாவோட வீட்டையும் கண்டமாக்கிட்டாங்க. எனிவேஸ் இப்படிப்பட்ட கலவரத்தில் இவங்களுக்கு எதுவும் ஆகல. சேஃபா டிபார்ச்சர் ஆகி டேஞ்சர் இல்லாம அவங்களோட இடத்துக்கே வந்து சேர்றாங்க. பட் அங்கதான் அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருந்தது. எந்த ஒரு கரடி இடையில இடையூறு பண்ணி முடிச்சுட பார்த்தாங்களோ அது பேராசூட்ல பக்கா என்ட்ரியில் வந்து நிக்குது. அத்தாடி மாட்டினா மறுக்கையாதான்னு மறுபடியும் அந்த ஃபென்ஸ் தாண்டி வீட்டு பக்கமா தப்பிச்சு போக பாக்குறாங்க. பட் அங்கேயுமே பிரச்சனை, ஆனா மனுஷ ரூபத்துல. இவங்களை முடிச்சு காட்டுறதுக்காக அந்த எக்ஸ்டர்மினேட்டர் லேடியும் வெறி கொண்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி ரெண்டு பக்கமும் தப்பிக்க வழி இல்லாம வசமா மாட்டிட்டு இருக்கிற இவங்க முதற்கட்ட முயற்சியா அந்த ஃபென்ஸ்குள்ள தான் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அட்லீஸ்ட் தப்பிச்சு போறதுக்கான ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கிற வரைக்கும் தாக்குதலை தாமதப்படுத்தலான்னு. ஒரு பக்கம் அந்த கரடி தாக்க, மறுபக்கம் அந்த லேடி தாக்க ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த எக்ஸ்டர்மினேட்டர் வேற விலங்குகளை கொல்றதுக்காக சட்டவிரோதமான எலக்ட்ரிக் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான். அடுத்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட ரொம்ப டேஞ்சரஸான ட்ராப்ஸையும் அந்த லேடிக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணி பார்த்த ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க வச்சிருக்கிற பொருளை வச்சு அவங்களே போடணும்னு. ஸோ ஹீரோட டீம்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனா அந்த அனில் மட்டும்தான். அது ஒரு சூப்பர் ட்ரிங்க் குடிச்சதும் சானிக் ரேஞ்சுக்கு சூப்பர் ஃபாஸ்டா மூவ் ஆகிற பவர் கிடைச்சிருச்சு. சொல்ல போனா எந்த அளவுக்குன்னா மற்றவங்க நகர்றதை கூட ரொம்ப ஸ்லோவா பார்க்குற அளவுக்கு வேகம். அதனால ஐடியா என்னன்றது ஹீரோ முன்கூட்டியே சொல்லிட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல சின்ன சின்ன சேஞ்சஸை மட்டும் பண்ணிட்டு ஒன்ஸ் அவன் நார்மல் ஸ்பீடுக்கு வந்ததும் கரடி, லேடி, அந்த எக்ஸ்டர்மினேட்டர் இவங்க 3 பேரும் எந்த ட்ராப்பை செட் பண்ணி ஹீரோவோட டீமை அழிக்க பார்த்தாங்களோ கடைசியில் அதே ட்ராப்ல இவங்க 3 பேரும் மாட்டி கருகி பஸ்பமாகி உயிர் மட்டும்தான் போகல, ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. இங்கே நடந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப இல்லீகல்ன்றதுனால விஷயம் தெரிஞ்சு வந்த போலீஸ் அந்த லேடியும் எக்ஸ்டர்மினேட்டரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த கரடி கொண்டு போய் வேற ஒரு காட்டில் விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கூட்டத்துக்கிட்ட ஹீரோ தான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறான். இதை கேட்டு அந்த விலங்கும், நாங்கள் எப்பவோ என்னோட ஃபேமிலியில் உன்னை ஒரு ஆளாக சேர்த்திட்டோம், ஃபேமிலிக்குள்ள மன்னிப்பாலாம் இல்லை, மகிழ்ச்சி மட்டும்தான், டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் இன் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்னு காட்டி கதையை முடிக்க
இதோட படம் எண்ட் ஆகுது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was and voice over. See you guys.